ஆமா, எங்க கனியோட பேரண்ட்ஸ்? பொண்ணுக்கு பிறந்த நாள் இல்ல, அவங்களும் நல்லா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிக்கணும், அதான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்ப வந்துருவாங்க. வந்துட்டாங்க. கனி வீராவோட குழந்தையா? இத்தனை நாள் அது தெரியாம போச்சு. அப்போ வீரா கூட வர்றது மாறனா? வீரா, யார் வந்திருக்காங்க பாரு. ஏய் கனிக்குட்டி, இங்க வா இங்க வா இங்க வா. ஓடி 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 ஓடி. ஹேப்பி பர்த்டேடா தங்கம். தேங்க் யூ. செல்லம். உனக்காக ஒன்னு வாங்கியிருக்கேன். டிடி, ஏன்டா அதெல்லாம் போட்டுட்டு இருக்க? என் பொண்ணுக்கு நான் செய்யாம வேற யார் செய்வா? ஜம்முன்னு இருக்கு. சரி, இவங்க யாருன்னு சொன்னியா? வீரா, இவங்க பவி ஆண்டி. ஹாய். ஹாய். இது என் ஃப்ரெண்ட் சித்து. ஹாய். ஏய் சூர்யா. ஏய் கார்த்தி, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஏய் பிருந்தா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஏய், அப்புறம் பிசினஸ்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்குடா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கூட இல்லை, அது ஒண்ணுதான் குறை. இங்க இவ்வளவு பிசினஸ் இருக்கும்போது நீ ஃபாரின் போய் என்னடா பண்ண போற? நான் எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டல. இல்லடா, அங்கேயே செட்டில் ஆகிடலான் இருக்கேன். அப்புறம் நீ பேசாதீங்க. கேக்க சீக்கிரமா கட் பண்ணுங்க. கேக் வெட்டலானே. ஆமா, இந்த பிள்ளைக்கு பிறந்த நாளோ இந்த பிள்ளையோட அம்மா நினைவு நாளோ ஒண்ணுதானே? இல்ல ஆமாண்டி, அது எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்க? இல்ல, இந்த பிள்ளை பிறந்த நேரம் பெத்த தாய முழுங்கிருச்சுல. ரொம்ப துரதிருஷ்டமான குழந்தை. இந்த மாதிரிலாம் யாருக்குமே நடக்க கூடாது. பச்சை பிள்ளை இத்தனை வருஷமா தாய் இல்லாம வளர்ந்துருக்கு. எதுக்கு இங்கெல்லாம் வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இடம்பொருள் ஏவல் தெரியாதா? இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? என்ன விட்டா போதுன்னு வாய்க்கு வாய் பேசிக்கிட்டே இருக்கீங்க? எங்க வீட்ல பிரச்சனை இருக்கு, நீங்க எல்லாரும் வந்து தீர்த்து வைங்கன்னு உங்களை கூப்பிட்டமா? எங்க வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம் தெரியாம உளறி கொட்டுறீங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, சொந்தக்காரங்க கூட பார்க்க மாட்டேன். மரியாதையா வீட்டை விட்டு வெளியே கிளம்புங்க. அம்மா, என்னம்மா வயசுல மூத்தவங்களா இருக்கீங்க, எங்க வந்து என்ன பேசணும் தெரியாதா? அதுவும் நல்ல காரியம் நடக்கிற வீட்டுல உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? சூர்யா, முதல்ல இவங்க எல்லாரும் வெளியே போக சொல்லுங்க. இவங்க எல்லாம் கூப்பிட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது. பாருங்க, என்னம்மா கலெக்டருங்கிற திமிர காட்டுறியா? இன்னைக்கு வேணா நீ பெரிய கலெக்டரா இருக்கலாம், ஆனா என்னைக்குமே நீ கொலைகாரன் பொண்டாட்டி தான். அது மாறாது. இங்க இருக்கிறவங்க வாயை நீ மூடிடலாம், ஆனா ஊரெல்லாம் பேசுறாங்களே, அவங்க வாயெல்லாம் உன்னால மூட முடியுமா? கனி, கனி, பாப்பா. இப்படிலாம் அவமானப்படுத்துவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க இந்த வீட்டுக்கே வந்திருக்க மாட்டோம். நல்லது சொல்றவங்களுக்கு காலமே இல்ல. ஏய், போதும் நிறுத்து. நீ எல்லாம் ஒண்ணும் நல்லது சொல்ல வேணாம். உங்க நல்லதெல்லாம் கேட்க இங்க யாரும் காத்திருக்கல. முதல்ல நீங்க எல்லாம் வெளியே போங்க. நாங்க ஒண்ணும் உங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிட ஒண்ணும் வரல. வாங்கடி. பெருசா பிறந்த நாள் கொண்டாடுறாங்களாம், ஊர்ல இல்லாத பிறந்த நாள். இவங்க இவ்வளவு திமிரா இருக்கறனாலதான் இவங்க குடும்பத்துக்கு இன்னமும் விமோசனம் கிடைக்கல. அடிச்சு பல்ல இதெல்லாம் கட்டிடுவேன்.
நானும் குழந்தை முன்னாடி எதுவும் பேசக்கூடாதுன்னு பேசாம இருக்க, வாய்க்கு வந்ததுலாம் பேசிட்டு இருக்க. உங்க புத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தா உங்களை யாரும் இங்க வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. குழந்தை முன்னாடி எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு தெரியல. நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க வாய்க்கிழிய பேச வந்துட்டீங்க. இங்க பாரா, இவங்க சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்க கூடாதுடா தங்கம். இவங்கன்னு இல்லம்மா, நிறைய பேரு இவ அவங்க அம்மாவை முழுங்கிட்டா. ஷோ, அப்படிலாம் பேசக்கூடாதுடா தங்கம். மத்தவங்க பேசுறதுல நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது, புரியுதா? இப்படிதான் அம்மா சொல்லி காட்டுறாங்க. எனக்கு வேற யார் என்ன சொன்னாலும் அழுகையே வராதும்மா. ஆனா இத மட்டும் சொன்னா என்னால தாங்கவே முடியலம்மா. தங்கமே, தங்கம், என்னம்மா? இங்க பாரு, அவங்கலாம் இது எதுவுமே தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அவங்களாம் சரியான முட்டாளுங்கடா. இந்த மாதிரி இப்படி பேசுறவங்களா நீ பெருசாவே எடுத்துக்க கூடாது. இந்த மாதிரி நிறைய பேரு பேசுவாங்கடா, நமக்கு தேவையில்லாதெல்லாம். அழக்கூடாதுடா தங்கம். கனி, சித்தி, அழாத கனி. நீ ஏன் சித்தி மாறன் சித்தப்பாவை கல்யாணம் பண்ண? வீரா, சூர்யா, உன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு வீரா. ஆனா அதெல்லாம் தூக்கி போட்டு சிங்கம் மாதிரி கலெக்டர் ஆகி கம்பீரமா நீ வாழ்றத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெருமையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு திரும்பவும் உன்னை அவன் அழ வச்சுட்டானே. பாவம் வீரா, நீ உன் வாழ்க்கையில் இன்னும் நீ எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்க போறேனே தெரியல. சின்ன வயசுல உங்க அப்பாவை இழந்து, அப்புறம் உங்க குடும்பத்துக்கு தூணா இருந்த உங்க அண்ணனை இந்த வீட்டில் இருக்க யாரும் கொல்லலைனாலும் இந்த குடும்பத்து மேல இந்த பகையால தான் அவர் செத்து போயிட்டாரு. அப்புறம் அந்த மாறன், அவனை நீ எவ்வளோ நம்பின, உசுரா நினைச்ச, அவனுக்காக என்னென்னமோலாம் பண்ண. ஆனா அவன் உன் பேச்சு கேட்காம கொலை பண்ணிட்டு உங்க அக்கா சாவுக்கும் காரணமாயிட்டான். கொலைகாரம் பொண்டாட்டின்னு உனக்கு ஒரு தீராத களங்கத்தை கொடுத்துட்டு அவன் பாட்டுன்னு ஜெயிலுக்கு போயிட்டான். சரி, அவன் ஜெயிலுக்கு போன அப்புறமாவது உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு பார்த்தா இல்லையே வீரா. இந்த களங்கத்தெல்லாம் துடைக்கிறதுக்காக தான் நீ ராப்பகலா படிச்சு கலெக்டர் ஆன. கனிக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும்னு போராடிட்டு இருக்க. உன் கஷ்டத்தெல்லாம் கூட இருந்து பார்த்த எனக்கு தான் தெரியும் வீரா. ஏன்னா உன்னை எக்ஸாம் கூட்டு போனதே நான் தானே. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரி திரும்பவும் உன்னை கஷ்டப்படுத்தணும்னே அந்த மாற எதிர்த்தா மாதிரி கடை போட்டிருக்கான்.